நீங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகத்தோடு இருந்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆன பீப்புளோட ஸ்பீச்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஐயா அப்துல் கலாம் ஐயா கிட்டேருந்து ஆரம்பிச்சிருவோம். உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, உறக்கத்தில் வருவது கனவு இல்லை, உன்னை உறங்க விடாமல் வருவது தான் கனவு அப்படிங்கிறாரு. எந்த அர்த்தத்தில் சொல்ல வராரு அப்படின்னா, நம்ம மூளைக்கு வந்து எது கனவு எது உண்மை அப்படிங்கிறத பிரித்து பார்க்க வித்தியாசம் தெரியாது. நம்ம தினமும் முழிச்சிருக்கும் போது அந்த நம்மளோட கனவுகளை காண காண அந்த கனவு வந்து ப்ரோக்ராமாக மாறும். அந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளை வந்து ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்ல வராரு. என்னோட பழைய வீடியோக்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். What I'm saying, because if you want to be inventors, if you want to be discoverers, if you want to be innovators, I am going to give you what type of characteristic you must have. Invention and discoveries have emanated from creative minds that have been constantly working and imagining the outcome. The telephone, he was imagining the outcome in the mind. With imaging and constant effort, all the forces of the universe work for that inspired mind, thereby leading to invention and discovery. இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து கண்டுபிடிப்பாளனாக இருக்கணும்னா இன்வென்ஷன் எல்லாமே வந்து கிரியேட்டிவான மைண்ட்லேருந்து மட்டும்தான் உருவாகும் அப்படிங்கிறாரு. அதாவது அந்த கிரியேட்டிவான மைண்ட் எங்கேருந்து வரும், இமேஜினேஷன்லேருந்து வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இமேஜினேஷன்லேருந்து வருங்கிறாரு. அவர் வந்து நம்மளை என்ன பண்ண சொல்கிறாருன்னா, அவுட்கம்மை வந்து நம்மளை இமேஜின் பண்ண சொல்கிறாரு. லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என் ரிசல்ட்லேருந்து தான் லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து கார் வாங்கினோம்னா கார் வாங்கி கார் ஓட்டுற மாதிரி இமேஜின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அவர் சொல்ல வர்றாரு. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நம்ம பிரெயினுக்கு எது இமேஜினேஷன் ரியல் அப்படிங்கிறது பிரித்து பார்க்க தெரியாது. நம்ம பிரெயின் எப்போவுமே ஒரு விஷயத்த செய்யணும்னா ஆல்ரெடி நம்ம என்ன விஷயங்கள் செஞ்சுருக்கோமோ அதை பார்த்து தான் அது வந்து செய்யும். இப்போ நம்ம இமேஜினேஷனில் ஒரு கார் வாங்குறத வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம இமேஜின் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த இமேஜினேஷனில் இருக்கிற விஷயத்தை வச்சு அது வந்து செய்ய ஆரம்பிக்கும். நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியலன்னா, நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள். இருக்குது ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒரு எடை இருக்குது, வெயிட் இருக்குது. அதனால தான் நமக்கு சோகமான சிந்தனைகள் வந்தால் நம்ம குறிஞ்சு போகும், அப்படியே உட்காந்துருவோம். அந்த வெயிட். சந்தோஷமான சுகம் சொன்னால் துள்ளி குதிக்கிறோம். ஸோ சந்தோஷமான யோசனைகளே வச்சுக்கோங்க மைண்டில். வாட் யூ திங்க் யூ பிகம். நீ என்ன யோசிக்கிறியோ நீ அதே ஆக. அடுத்து வந்து ரஜினி சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எண்ணங்களுக்கும் வெயிட் இருக்குது அப்படிங்கிறாரு. வெயிட்னா என்ன? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எண்ணங்களுக்கும் எனர்ஜி தான் வெயிட் அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ சந்தோஷமான ஒரு எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து சந்தோஷமான எனர்ஜியை வந்து தரும். அதனால நமக்கு வந்து சந்தோஷமான ஃபீலிங் வந்து க்ரியேட் ஆகும். அது நெகட்டிவானதை வந்து க்ரியேட் பண்ணும். அதனால நெகட்டிவான எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். அதாவது நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணத்துக்கு தான் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அது வந்து போகும். அதனால தான் அவர் வந்து பாசிட்டிவிட்டியில் வந்து வச்சுக்க சொல்கிறாரு நம்மளை. வாட் யூ திங்க் யூ பிகம். நீ என்ன யோசிக்கிறாயோ நீ அதுவாகவே ஆவாய். இதை வந்து நிறைய லீடர்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது ஆகும் அப்படிங்கிறாங்கன்னா, நம்ம பிரெயினோட லாங்குவேஜ் தான் வந்து தாட். அதாவது நம்ம யோசிக்கிறது தான் நம்ம பிரெயினோட லாங்குவேஜ். நம்ம பிரெயின் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பிரெயின் மூலியமாக தான் அப்சர்வும் பண்ணிகிட்டு இருக்கோம். கண் வழியாக தானே பார்க்குறோம், காது வழியாக தானே கேட்குறோம், அதெல்லாம் கிடையாது. ஏதாவது நீங்கள் பூவை ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பூவோட லைட்டு வந்து உங்கள் கண் வழியாக ட்ராவல் ஆகி பிரெயினில் தான் அந்த இமேஜ் வந்து ப்ராசஸ் ஆகும். அதாவது நீங்கள் பார்க்குறது கேட்குறது எல்லாமே பிரெயின் வழியாக தான். அப்படியாப்பட்ட பிரெயினோட லாங்குவேஜ் என்னென்னா திங்கிங், அதாவது தாட்ஸ் தான். அந்த எண்ணங்கள் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதையே நீங்கள் பார்ப்பீங்க, அதையே நீங்கள் பேசுவீங்க. நல்லதையே பார்த்தீங்கன்னா பிரெயின் முழுக்க நல்லதாக உருவாகி நல்லதையே பார்ப்பீங்க, நல்லதையே பேசுவீங்க. இதை தான் அவர் வந்து சொல்ல வராரு. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுவே நம்ம ஆவோம் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கான அர்த்தம் இது ரொம்ப பெரிய அர்த்தம். சிம்பிளாக அவர் வந்து சொல்லிட்டாரு. Many people don't believe miracles. Miracles do happen. See, an ordinary bus conductor sharing a dais with the greatest living legends. It's a miracle. Miracles do happen. இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் வந்து மிராக்கிள்ஸை வந்து பிலீவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட வாழ்க்கையில் நடந்த மிராக்கிளை வந்து சொல்கிறாரு. நான் ஒரு சாதாரண கண்டக்டர் வந்து
உலக சினிமா வரலாற்றிலேயே ஒரு சூப்பர் ஸ்டாரான கதை மாதிரி. அவர் கதை நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி தான். அதுதான் மிராக்கிள். அடுத்து வந்து ஏஆர் ரகுமான் சார். All my life I've had a choice of hate and love. I chose love and I'm here. God bless. அவர் வந்து இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, லைஃப் வந்து நமக்கு எப்போவுமே வந்து சாய்ஸ் தரும். 2 சாய்ஸ், ஹேட் அண்ட் லவ். அதாவது சந்தோஷமோ கஷ்டமோ. நீங்கள் இன்றைக்கி கஷ்டத்தை சூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவ் சூஸ் பண்ணிங்கன்னா நெகட்டிவிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நீங்கள் பாசிட்டிவிட்டி சூஸ் பண்ணிங்கன்னா பாசிட்டிவிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இன்றைக்கி வந்து பாசிட்டிவிட்டி சூஸ் பண்ணிட்டேனே, எனக்கு இன்றைக்கி பூரா நெகட்டிவாக நடந்துருச்சே, அவ்வளோதானா? அப்படி இல்லை. அடுத்த நாள் திரும்ப காலையில் அதே உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து கிடைக்கும், பாசிட்டிவிட்டியா நெகட்டிவிட்டியா. நீங்கள் தான் பாசிட்டிவிட்டியாக சூஸ் பண்ணணும். பாசிட்டிவிட்டி நடந்தால் தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முந்தானத்து நடந்த நெகட்டிவ் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி சேடாக இருக்கிறீங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நடக்காத ஒரு பாசிட்டிவிட்டியை எடுத்து நீங்கள் பாசிட்டிவிட்டியாக இருக்கிற போது உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். முதல்ல சின்ன வயசுல கத்துக்கிட்டதே, மனசை கட்டுப்படுத்த முடியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் கெட்ட பழக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒழுங்காக உட்காந்து பண்ண மாட்டோம். ஒரு இந்த பேஷனே போயிடும் படிக்கணும். ஸோ முன்னுக்கு வரணும்னா இதை கட்டி போடணும். இந்த நாய் மாதிரி ஆக்கி கட்டி, நீங்கள் வச்சிருக்கீங்க நிறைய நாய், அதை கட்டி போட்டு ஒரு சங்கிலியில் வச்சாதான் நடக்கும் கதை. இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளோட மனசு அப்படின்னு சொல்ல வர்றது என்னென்னா, அவர் வந்து பிரெயினை தான் சொல்கிறாரு. பிரெயினை நம்மளால் கட்டுப்படுத்த முடியலன்னா எதையுமே நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நம்ம பிரெயின் வழியாக தான் எல்லாத்தையுமே பார்க்குறோம், பிரெயின் வழியாக தான் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது நம்ம பிரெயின் நம்ம சொல்கிறத கேட்கலன்னா அது வந்து அது போக்கில் அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடும். அது பாட்டுக்கு நெகட்டிவிட்டி சூஸ் பண்ணும், சேடாக்க வைக்கும், வாய்ப்புகள்லாம் தவற விட ஆரம்பிக்கும், இந்த மாதிரி வேலைகளை பண்ணும். நாம் அதுக்கிட்ட என்ன பண்ணணும், நீ இதைத்தானே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எப்படி சொல்கிறதுனா, திரும்ப திரும்ப நம்ம ரிப்பிட்டேஷன் மூலிமா நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம திரும்ப திரும்ப நம்ம அதுக்கிட்ட சொல்லணும். இத்தனை வருஷத்தில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், நிறைய சந்தோஷம், நிறைய கண்ணீர், நிறைய வருத்தங்கள், நிறைய நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறீங்க? வாட் இஸ் த சீக்ரெட்? நேற்று தான் பார்த்தேன், அது ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பிரெயினை வந்து அன்பில் செலுத்தணும்னா அந்த செல்ஸ்லாம் அதே ரிஃப்ளெக்ட் பண்ணுமா, அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். சப்போஸ் கவலையில் செலுத்தணும்னா அதே மாதிரி கவலையில் ஜாஸ்தி நம்ம பிகம் லைக் a reflection mirror மாதிரி போட்டு எக்கோ. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீக்ரெட் டாக்குமெண்ட்ரி பற்றி சொல்கிறாரு. சீக்ரெட் டாக்குமெண்ட்ரி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, நம்ம சந்தோஷத்தில் கவனம் செலுத்தினோம்னா சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய கிடச்சிட்டே இருக்கும், சோகத்தில் கவனம் செலுத்தினோம்னா சோகம் வந்து நிறைய கிடச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கான மெயின் ரீசன் வந்து என்னென்னா, சப்கான்ஷியஸில் வந்து ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம எதை வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை தான் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தும். நம்ம இப்போ நெகட்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா 100 நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதில் ஒரே ஒரு கெட்ட விஷயத்தை மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தும். ஏன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அதை தான். அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது அப்படியே பிரெயின் நியூரான்ஸும் அப்படியே சேர்ந்து மெமரி ஆகிட்டே வர வர நீங்கள் ஃபோக்கஸே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அது நெகட்டிவிட்டியை எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வந்து ப்ரோக்ராமாக மாறிடும். அதே மாதிரி தான். ஏன்னா நம்ம தான் அலோவ் பண்ணோம் ஒரு ஆளை வந்து ஒரு நம்ம தாழ்வியாக கீழே இருக்குமா மேலே இருக்குமா நம்ம மைண்ட் தான் சொல்லணும். நம்ம மைண்ட் வந்து நம்மள வந்து நம்ம ரொம்ப கேவலமான ஆளுன்னு தான் வீல் ஸ்டார்ட் பிலீவிங் இட். நம்ம வந்து அது மாதிரி பிலீவ் பண்ணக்கூடாது. நாம் கீழே இருக்கமா மேலே இருக்குமா அப்படிங்கிறத நாம் அதுக்கிட்ட வந்து சொல்லணும். நம்ம ஜெயிக்குமா ஜெயிக்கக்கூடாதா அப்படிங்கிறத நாம் தான் அதுக்கிட்ட சொல்லணும். அது பாட்டுக்கு நம்ம நீ ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு அது பாட்டுக்கு நம்மகிட்ட சொல்லக்கூடாது. சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன் சொல்லக்கூடாது, நாம் தான் சொல்லணும். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. த ஒர்க், டெஸ்டினி, ஐ திங்க் த வில் ஆஃப் காட் பிடிச்சி தள்ளிட்டே இருக்கேன் என்ன போட்டு. ஐயோ இப்போ டைரெக்டாக மாறிட்டோமா, ஐயோ என்ன பண்ணோம், ஓ வர்ச்சுவல் ரியாலிட்டியா, அது போய் அப்போ ஒரு கோர்ஸ் கற்றுக்கிட்டேன் போயிட்டு. ஸோ த திங்ஸ் விச் ஓப்பன்ஸ் ஃபார் யூ pushes you to learn things and be aware, not being naive. வில் ஆஃப் காட் வந்து என்னை தள்ளிகிட்டே இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் பாசிட்டிவிட்டியில் ஃபுல் ப்ரோக்ராம் ஆகிட்டு உங்களுக்கு என்ன கோல் வேணுமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் இமேஜின் பண்ணி பாசிட்டிவிட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நடக்க வேண்டியது தானாக நடக்கும். அவர் சொல்கிறதுக்கான அர்த்தம் அதுதான். என்னென்ன நடக்கணுமோ அது அப்படியே தானாக நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றும் பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் அது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா நமக்கு இன்னும் ரொம்ப நல்லது நடக்கும். தனுஷ் சார் என்ன சொல்கிறாருன்னா, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், எண்ணம் தான் பிரெயினோட லாங்குவேஜ். பிரெயின் தான் நம்மளை எல்லாத்தையும் சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குது, நம்மளோட திங்கிங்லேருந்து எல்லாத்தையுமே. அப்படியேப்பட்ட பிரெயினோட லாங்குவேஜே வந்து திங்கிங் தான், அதாவது எண்ணம் தான். அந்த எண்ணத்தை நம்ம வந்து கரெக்டாக யோசிக்கலைன்னா சுற்றி நடக்கிற எல்லாமே நமக்கு நெகட்டிவாக தான் தெரியும். இளைஞர்கள் வந்து நிச்சயமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நம்ம என்னவா வாழ்க்கையில் ஆக விரும்புகிறோம், நம்ம என்ன சாதிக்க விரும்புகிறோம்,
அப்படிங்கிறத நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நம்ம நம்பணும். ஆல்ரெடி அது நடந்துட்டா மாதிரி நம்ம நம்பணும், அதுக்காக கடுமையாக உழைக்கணும். அப்போ நிச்சயமாக யார் வேணால் என்ன வேணால் சாதிக்கலாம். அதை மெடிடேட் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய கோலுக்கு, நீங்கள் சாதிக்க நினைக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகும். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கருத்து சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில் எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த வீடியோவில் வந்து அவர் தெளிவாகவே சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து லைஃப் வந்து அட்ராக்ட் பண்ணுங்கள், ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. இதை பற்றி உங்களுக்கு நான் முன்னாடி நான் சொல்லிட்டேன். எண்ட் ரிசல்ட்லேருந்து விசுவலைசேஷன் பண்ணலாம். எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்ணுறதில்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. உங்ககிட்ட படைபலம் இருக்கலாம், ஆனால் உன்னை ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்கிட்ட இருக்கு. காரணம் சரியா இருந்தா அந்த கடவுள் துணையா இருப்பார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தலை வந்து என்ன சொல்கிறாருன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறார். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், பிரெயினோட லாங்குவேஜ் எண்ணம் தான். நம்ம ஒரு எண்ணத்துக்குமே பவர் இருக்குது. அந்த பவருக்கான எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியும். திரும்ப திரும்ப நம்ம வந்து அழுகுற மாதிரியான எண்ணங்களை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சேடாக தான் ஃபீல் ஆகும். திரும்ப திரும்ப சிரிக்கிற மாதிரியான எண்ணங்களை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சிரிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். And I'll never think I'm going to become an actor. I'll say I'm becoming an actor. I used to write like Sri Rama Jayam. Do you all have it here? Manifest? Yeah, but not necessarily. It's a slogan. Like it's like a religious thing in the South where you write Sri Rama. It's about Ram. So Sri Rama Jayam, Sri Rama Jayam. You keep writing it like that. In my books, I will write, I'm becoming this. I am this. I am this. I am this. I used to do that. I used to only manifest. I'd read this book where this guy says, just think about it. Think about the producers who are going to line up. Think about the directors. Always it was, I'm going to become this, and I just willed it, and it had to happen. I imagine all the directors I thought of, all the producers I wanted to work with, they all eventually worked with me. இதில் விக்ரம் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற மாதிரியே அவர் வந்து ஐ பிகம் திஸ், ஐ எம் ஏ குட் ஆக்டர் அப்படின்னு வந்து ஜேர்னல் எழுதுவாராட்டுங்குது. நம்ம எழுதும் போது நம்ம பிரெயினில் வந்து இன்னும் ஆழமாக வந்து அந்த எண்ணங்கள் வந்து பதிய ஆரம்பிக்கும். நியூரன்ஸ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். இதை பற்றி நான் என்னோடய பழைய வீடியோக்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். எழுதுறது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். நம்ம எழுதும் போது 2 சென்ஸ் வந்து யூஸ் ஆகும். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஐ பிகம் திஸ், ஐ எம் ஏ குட் ஆக்டர். அவர் எந்தெந்த ப்ரொடியூசர் கூட எந்தெந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து விஜுவலைசேஷன் பண்ணுவார். அதனால சுற்றி இருக்கிற எல்லா வைப்ரேஷனும் மாறி அவருக்கு தேவையானது வந்து அவருக்கு கிடச்சிருக்கும். நான் வந்து ஒரு பீரியட் வந்து என் வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, நான் இங்கே ரொம்ப அடி வாங்கினேன். இங்கே வந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் நான் வெயிட் போட்டேன். அதனால தான் என்னால் ஒழுங்காக ஷூட்டிங் போக முடியல. அதனால தான் என்னால் எதுவுமே என்னோட வாழ்க்கையில் எதுவுமே. சிம்பு சார் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டதுனால தான் நான் வெளியும் நான் வந்து கஷ்டப்பட்டேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நம்ம எல்லாத்தையுமே பிரெயின் வழியாக தான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். கஷ்டங்களை யோசிக்க நம்மளுக்கு சுற்றி இருக்கிற எல்லா கஷ்டங்களும் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுலேருந்து வெளியே வரணும்னா நம்ம பாசிட்டிவிட்டியாக மாற ஆரம்பிக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம கீப் ஆன் ஹிட்டிங் இல்லை, அப்போ வந்து அந்த சிஸ்டமே உங்கள் மேலே ஒரு லவ் வச்சு விஷயங்களை அனுப்பும் சார். அதை நான் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட். எனக்கு இப்போ என்னை நம்ம ஸ்டார்ட் ஆக போகிறது உறுதி அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒருத்தர் வந்து நமக்கு வந்து ஒரு காட் வந்து ஒருத்தர் மைண்டில் ஒரு பிளான் பண்ணுவார். ஒரு ஐடியாவை பிளான் பண்ணி அவன் வந்து சரி சூர்யா பண்ணால் நல்லா இருக்குமேனு ஒரு நாள் அவனுக்கு தோணும். ரைட், அவன் நம்மகிட்ட ஒரு எவ்வளோ பெரிய மேஜிக் பாருங்கள். சூர்யா சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக நம்ம செய்ய அந்த சிஸ்டத்துக்கு வந்து நம்ம நம்மளை பிடிச்சி போய் அதை தேவையான விஷயத்தை வந்து அதுவே தர ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அது வந்து உண்மைதான். நம்ம ஒரு விஷயங்களை திரும்ப நம்ம செய்ய நம்ம பிரெயின் வந்து ஒரு செகண்டுக்கு 40 மில்லியன் பிட் ஃபார் இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அதில் வெறும் 40 மட்டும் தான் நம்ம கான்ஷியஸில் இருக்கும். அதாவது 4 லட்சம் இன்ஃபர்மேஷன் வச்சுக்காங்க, அதில் வெறும் 40 இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு இருக்கும். அதாவது 4 லட்சம் வாய்ப்புகளில் வெறும் 40 தோல்விகள் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இதை சிம்பிளாக சொல்லணும்னா அப்படி தான். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். மீதி இருக்கிற எல்லா லட்சங்களும் உங்களுக்கு தானாக உங்கள் கண்ணு முன்னாடி வர ஆரம்பிக்கும். Believe one thing, that God already have given everything to you. Okay. அதை உன்னோட இன்ஸ்டிங்க்ட் என்ன, அந்த உனக்கு என்ன இன்ஸ்டிங்க்ட்ன்றதை நீ நம்பி அந்த நம்பிக்கை குறையாமல் அடிச்சுட்டு போகும்போது இல்லை, அந்த பிலீஃப் தான் மேக்னெட் ஆகும். ஓகே, நீ அந்த ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறல, இது அடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்தாலும் நடக்கலைன்னாலும் நான் அதை நடத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒன்று அடித்து நீ போகும்போது அப்போ தட்ஸ் த ரியல் லவ். அவர் வந்து இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா,
நம்மளோட தாட்டுக்கு வந்து எனர்ஜி இருக்குது. அதாவது நம்ம பிலீஃப்க்கும் சேர்த்து தான் அவர் வந்து சொல்கிறாரு. ஃபீலிங்கோட ரிப்பிட்டேஷன் மூலிமா சேர்த்து எந்த ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அது வந்து பிலீஃபாக மாறிடும். ஐ எம் கான்ஃபிடென்ட்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து பிலீஃபாக மாறிடும். அந்த பிலீஃப்க்கு, அந்த தாட்டு, அந்த பிலீஃப்க்கும் ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி தான் அட்ராக்ஷனை வந்து கிரியேட் பண்ணும். எப்படி அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணும்? நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே வந்து எனர்ஜி தான். எப்படி நீ சொல்கிற எனர்ஜி தான் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே ஆட்டமால் உருவாக்கப்பட்டது தான். அந்த ஆட்டம் வந்து இப்போ நம்ம சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஆட்டம் லெவலில் ஜூம் பண்ணும்போது ஆட்டம்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஆட்டம்லேருந்து அப்படியே நம்ம குவாண்டம் லெவலுக்கு ஜூம் பண்ணும்போது ஆட்டம் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். அது வந்து 99.99% வந்து எம்டி ஸ்பேஸ் தான். மீதி இருக்கிற எல்லாமே வந்து எனர்ஜி தான். ஒரு சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே அந்த எனர்ஜி, வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது இதனால தான். நான் இந்த ப்ரொஃபஷனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னி போகும்போது அதில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் விடாமல் நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த தாட்டுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்குது சார். ரைட். அது ஒரு மேக்னெட் மாதிரி போய் திங்ஸை கிராப் பண்ணிக்கும் சார். அதுதான் நான் பார்த்து நம்மளோட ஃபோக்கஸ். லைட் அட்ராக்ட்ஸ் லைட். நம்ம ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்ம அதை ஸ்ட்ராங்காக அது நடக்கும்னு பிலீவ் பண்ணால் அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கான காரணத்தை தான் நான் முன்னாடியே நான் சொன்னேன். சந்தானம் சார் பேசின ஒரு வீடியோ இருந்தது. அந்த வீடியோ வந்து என்னால் ஆட் பண்ண முடியல. அவர் வந்து என்ன சொல்ல வந்தார்னா, எப்போவுமே உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக வச்சுருந்தா தான் எல்லாத்தையுமே வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அதாவது எல்லாமே வந்து அட்ராக்ஷன் தான் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இந்த வீடியோ வந்து என்னால் முழுசாக ஆட் பண்ண முடியல. அது வந்து மியூசிக் வந்துகிட்டே இருந்தது. அதனால் நான் வந்து அவர் சொன்னதை நான் வந்து அப்படியே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ தெரிஞ்சால் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாமே அட்ராக்ஷன் தான் அப்படின்னு வந்து அவர் சொல்ல வர்றாரு அந்த வீடியோலேருந்து. நான் ஃபஸ்ட்டே இதுக்கு வந்து நான் ஆன்சர் சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, எல்லாமே அட்ராக்ஷன் தான். ஏன் அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இதை பற்றி நான் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். செக் பண்ணுறதா தான் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்ல சார். ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து, ஒரு படத்தை பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்போம் சார். உங்களோட சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே ஆரம்பிச்சு? நான் ஒரு நாள் துபாயில் வந்து வேலைக்கு முடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ அது பேர் அல்ஃபைதி ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. போயிட்டு ஒரு கட்டாகி போயிட்டு இருந்தேன். அப்போ உங்கள் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப், இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து ஒரு கார்ட்டூன் ஒன்று ஓடிட்டே இருந்தது. அது லாரில் ஹார்டியான்னு தெரியல. ஒருத்தர் கருப்பாக, ஒருத்தர் குண்டா இருப்பார், ஒருத்தர் ஒல்லியாக இருப்பார் இல்லையா. அதில் ஒருத்தர் வந்து ஐம் பேர்டுன்னு சொல்லி பேர்ட் ஆகிட்டார். எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அது செம்மையாக. அன்னையிலேருந்து நான் வந்து தூங்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1-2 வருஷத்துக்கு வந்து நான் ஒரு நடிகைன்னு சொல்லி தூங்கிட்டு இருந்தேன். நான் அது ஏன் அப்படி பண்ணேன்னு தெரியாது. எனக்கா ஒரு நாள் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சி நான் அவட்டுக்காக சொல்லி தூங்கிருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் நான் ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி தூங்கினேன். அப்போ எழுந்திரிச்சிட்டு அப்புறம் நான் ஒரு நல்ல நடிகைன்னு சொல்லி அப்படியே தூங்கிட்டு இருந்தேன். அது போச்சு ஒரு 1-2 வருஷத்துக்கு போச்சு அது. அப்புறம் கல்யாணத்துக்காக சென்னை வந்தேன். அப்புறம் எந்த வேலையும் பெருசாக செட் ஆகலை. சேதுபதி சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் வந்து அப்போ இருக்கும்போது ஒரு கார்ட்டூன் பார்த்து ஐ எம் ஏ பேர்டு அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து பேர்டாக மாறிட்டாராம். அதனால் அவர் வந்து தூங்கும் போது வந்து அவர் வந்து ஐ எம் ஆக்டர். அடுத்து தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு பிகம் எ குட் ஆக்டர். நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணோம் அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ஐ எம் எ குட் ஆக்டர் அப்படிங்கிறதுனால குட் ஆக்டிங்க்கான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு வந்து நோட்டீஸ் ஆகிற மாதிரி அது வந்து பார்க்க ஆரம்பிக்கும். நம்மகிட்ட தான் பிரச்சனை இருக்குது. நீ நினச்ச இடத்த நீ போகலன்னா பிரச்சனை உங்ககிட்ட இருக்குது. எதுக்கு இருக்கணும் பார்க்காது. அவன் தடுத்துட்டான், அவன் செங்கல் கட்டிட்டான், நான் போக முடியலாம் கிடையவே கிடையாது. செங்கல் கட்டிட்டான் உன்னை பறக்க சொல்கிறான்னு அர்த்தம், நீ பறந்துருன்னு அர்த்தம். அதனால் இங்கே பிரச்சனை வெளியே இல்லை, உள்ளே தான் இருக்குது. ஸோ சிந்தனையில் தான் இருக்குது. சிந்தனையில் மாற்றம் நிகழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். வெளியே இருந்து வேறு எங்கேயோ இருந்து இல்லை வானத்துலேருந்து ஒன்று வந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றி மேலே கொண்டு போகாது. இந்த வீடியோலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சிந்தனையில் மாற்றம் நிகழாத வரைக்கும் சுற்றி இருக்கிற வேறு எதுவுமே மாறாது. நான் ஃபஸ்ட்டு இதுக்கான காரணத்தை நான் சொல்லிட்டேன். எண்ணங்கள் தான் பிரெயின் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. நீங்கள் யோசிக்கிற எண்ணங்கள் தான் நீங்கள் எதை பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவிட்டி மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் அவர் வந்து சொல்கிறாரு. அதே தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து வானத்துலேருந்துலாம் வந்து உருவாகுது. நாம் தான் அதை வந்து தேடி போகணும். அதுக்கான வழிகள் எல்லாம் தானாக திறக்கும். நம்ம வந்து என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக ரிசல்ட்லேருந்து நம்ம விசுவலைசேஷன் பண்ணி இருக்க வேண்டியது தான் வேலை. நம்ம அதுக்கான வழிகள் மட்டும் திறக்கும். அந்த வழிகளில் நாம் தான் போகணும். எனக்கு மட்டும் தெளிவாக தெரியும். நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை கொடுக்கறது தான் யூனிவர்ஸ் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு அது வரலன்னா உங்கள்கிட்ட தான் பிரச்சனை, யூனிவர்ஸ்கிட்ட இல்லை. யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ரெடி டு கிவ். அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலன்னு அர்த்தம். நீங்கள் யூ கான்ட் பிளேம் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு பிளஸ் யூ. அதுக்கு பார்ஷியாலிட்டி இல்லை. இவருக்கு பிறந்த இவர் பையனுக்குன்னு கிடையாது. யாராக இருந்தாலும் யூனிவர்ஸ்க்கு குழந்தைங்க தான். அவங்களோட ஆசை நிறைவேற்ற தான் யூனிவர்ஸ் வேலை செய்யுது. அப்படி நமக்கு ஒன்று கிடைக்கலன்னா நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை, நம்ம தான் நம்மளை கவனிக்கணும். அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்.
இந்த வீடியோலேருந்து அவர் என்ன சொல்ல வராருன்னா, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதுதான் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து அதிக நேரம் நெகட்டிவிட்டியில் இருந்தோம்னா நம்ம அதை தான் ஆசைப்படுறோன்னு அதிகமான நெகட்டிவிட்டி தான் கிடைக்கும். ஏன்னா பிரெயின் வந்து அதை தான் நோட்டீஸ் பண்ணும். நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதிக நேரம் அதுவும் வைப்ரேஷனாக மாறி அதுதான் வந்து அட்ராக்ட் பண்ணும். யூனிவர்ஸ் மேலாம் தப்பு கிடையாது. நம்ம என்ன யோசிச்சுக்கிட்டே அதிக நேரம் இருக்கிறோமோ அதுதான் நம்ம வைப்ரேஷனாக மாறிடும். அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். நம்ம அதிக நேரம் நல்லதை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதிக நேரம் நல்லதே நமக்கு நடக்கும். இந்த வீடியோவில் சொல்லி இப்போ நான் காட்டின ப்ரூஃப் எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்னும் புரியலைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒருத்தரோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நான் தனியாக வீடியோவாக வந்து நான் மேக் பண்ணுறேன். டிப்ரெஷன் வர போகிறப்ப நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? இது ஆர்டிஃபிஷியல் டிப்ரெஷன். உங்களுக்கு டிப்ரெஷனே கிடையாது. நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் கலைஞ்சிட்டு பாசிட்டிவான விஷயங்களை மைண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா, பார்க்குற எல்லாத்துலையும் சக்ஸஸ் எது, நல்லது எது, நமக்கு உகந்தது இதுன்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னா இந்த டிப்ரெஷன் வரப்போகிறது இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட். தேர் இஸ் நோ ஸ்ட்ரெஸ், நோ டிப்ரெஷன் அட் யூ பீப்புள். உற்சாகமாயிருங்க. மனதளவில் நீங்கள் உற்சாகமாக இருக்கிற போது இந்த உலகம் உற்சாகமாக இருக்கும். நல்லதை நினைக்கிற போது நல்லவங்க கண்ணு முன்னால் படுவான். நல்ல சிந்தனைகள் வருகிற போது நல்ல மனிதர்கள் உங்கள் முன்னால் வருவாங்க. நீங்கள் எதை ஈர்க்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நெகட்டிவிட்டி ஈர்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவிட்டி தான் கிடைப்பான். அதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பான். யாரு? இந்த வீணா போனவன், என்னமோ மாதிரி இருக்கு, அவன் தான் கிடைப்பான். ஆல் தத்ரியம்ஸ் வில் கம் இன் லைன். கோபி அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, மைண்டில் வந்து பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே எப்போவுமே ஏற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குற எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதை தான் சொன்னேன். நீங்கள் என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதுதான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஆழமாக பதிய ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து சப்கான்ஷியஸில் இருக்கிற ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் எதை நோட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லும். நீங்கள் நெகட்டிவாக இருந்தீங்கன்னா நெகட்டிவ் நோட்டீஸ் பண்ணுவீங்க, பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா பாசிட்டிவ் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அதுதான் அவர் சொல்ல வராரு. நம்ம மனதளவில் பாசிட்டிவிட்டியாக இருக்கும் போது எல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கும். பாசிட்டிவான ஆள்கள், பாசிட்டிவான சுச்சுவேஷன் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் வந்து என்ன பார்க்கணுமோ அதை வந்து பிரெயின் தான் முடிவு பண்ணுது. எப்படின்னா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு வச்சு. இங்கேருந்து ஒரு மேட்ச் நடக்குது. ஓகே, நியூசிலாண்டில் ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்தியா ரொம்ப தடுமாறிட்டு இருக்கு. ஒரு கட்டம் தோனி மாதிரி ஒரு பிளேயர் ஹூ கேன் சேஞ்ச் த மேட்ச் கேம், அப்படி ஒரு ஆள் உள்ள வரான். நீங்க சேலத்துல உங்க வீட்டுல உங்க ஃப்ரெண்டோட டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்க பக்கத்துல உட்காந்துருக்க அந்த ஃப்ரெண்டு சொல்றான், பாரு தோனி டக் அவுட் ஆயிடுவாங்கிறான். நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே ஒருவேளை நீங்க தோனியோட ஃபேனா இருந்தா அல்லது இந்தியன் கிரிக்கெட் டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பட்டுன வாயை பொத்திடுவீங்க இல்லையா? வாயை பொத்தி செக் ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் வாயை பொத்துறீங்க? மேட்ச் நியூசிலாந்துல நடக்குது. அவனுக்கும் தோனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவன் கிரிக்கெட் பிளேயரும் கிடையாது. சும்மா பொழுது போகலன்னு டிவி பார்க்க வந்தவன். இவன் சொல்லி அங்க என்ன நடந்துற போகுது? ஆனாலும் அவன் வாயை பொத்துறீங்க. ஏன்னா இந்த தரித்திரம் முடிச்சு சொல்றது அங்க பழிச்சிருமோ நீங்க பயப்படுறீங்களா? சம்பந்தம் இல்லாத தோனியவே இவன் சொல்ற வார்த்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னா கூடையே கூட்டிக்கிட்டு சுத்திரியே செவ்வாழ நீ என்ன ஆவ அவன் கூட இருந்தா. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நெகட்டிவாக ஒரு ஆள் சொல்கிறது பழிச்சிரும் அப்படின்னு நமக்கு வந்து தோணுதும் போது அந்த எண்ணங்களுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்ல வர்றாரு. யாரோ ஒரு ஆள், தெரியாத ஒரு ஆள்கிட்ட பழிக்கும் போது உங்கள் கூட அவர் வந்து இருக்கிறது எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியாக உங்கள் மைண்டில் பாசிட்டிவாக ப்ரோக்ராம் பண்ணாலும் சுற்றி இருக்கிறீங்க உங்களுக்கு நெகட்டிவிட்டியை ப்ரோக்ராம் பண்ணால் முடிஞ்சிரும் ஜோலி அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனால் சுற்றி இருக்கிற எல்லா என்விரான்மெண்ட்டையும் முடிஞ்ச அளவுக்கு పాజిటివ్గా వచ్చుకోండి. మనం ఏమి ఇస్తే అదే మనకి తిరిగి వస్తుంది. మనం ప్రేమిస్తే ప్రేమే వస్తుంది, డబ్బు ఇస్తే డబ్బు వస్తుంది. ఒకరికి భోజనం పెడితే తిరిగి మీకు ఏ లోటు లేకుండా ఒక లా ఆఫ్ అట్రాక్షన్ అది. பட் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வாட் எவர் வி கிவ் வி ரிசீவ் பேக். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே தான் நமக்கு திரும்ப வரும். இஃப் வி கிவ் லவ், லவ் கம்ஸ் பேக். அதாவது நம்ம அன்பை கொடுத்தோம்னா நமக்கு அன்பு வந்து திரும்ப கிடைக்கும். அடுத்து வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம பணத்தை கொடுத்தோம்னா பணம் நமக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறார். அதாவது அடுத்து வந்து நம்ம யாருக்காவது சாப்பாடு கொடுத்தோம்னா நமக்கு எதிர்பாராத விதத்தில் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. சிம்பிளாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நம்ம திரும்ப கிடைக்கும். அதுதான் நம்ம என்ன வைப்ரேஷனில் இருக்கோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம எதை பார்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். அந்த முடிவு பண்ணுறது தான் நம்ம என்ன ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதே முடிவு பண்ணும். அந்த எண்ணங்கள் தான் வைப்ரேஷனை முடிவு பண்ணும். எல்லாத்தையும் சேர்த்து தான் அட்ராக்ஷனை முடிவு பண்ணும். So I'm a huge creature of habit and I believe a lot in luck. I believe the universe has some way of making things happen for you. This is a little strange, so bear with me. I have a thing where if I want something really badly and it's like something that I want, or like an award or a film or maybe something health related or maybe even a holiday or something to do with like just anything, I just act out that particular situation by myself in my bathroom in front of my mirror. It's just an act that I put up to myself. So for example, now I really want to eat a pizza. Okay, this is really random. No, okay, so I really want an Oscar. Okay, so
literally, this is me in front of the mirror. This award means so much to me. Thank you so much to the Academy. That's literally what I will do. So that's my lucky charm, guys. Pretending, acting to myself and putting the energy out. மேம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேமுக்கு வந்து ஆழமான நம்பிக்கை இருக்கான். ஏதாவது யூனிவர்ஸ் வந்து எல்லாத்தையும் நடத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை. மேமுக்கு வந்து ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து அது என்ன பண்ணுவாங்கன்னா, அவார்டாக இருந்தாலும் சரி, ஹாலிடேவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடான எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், அவங்களோட பாத்ரூமில் ஆக்ட் பண்ணுவாங்களாம். இப்போ வந்து அவார்டு வாங்குறதுனா, இப்போ வந்து மேம் வந்து ஸ்டேஜில் ஏறி போய் அவார்டு வாங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்களாம். அதே வந்து எந்த சுச்சுவேஷன் வேணுனாலும் நமக்கு அது எப்படி வேணும்னா எப்படி நடக்கணுங்கிறத வந்து ஆக்ட் பண்ணுவாங்களாம். இப்படி ஆக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஆக்ட் வந்து நம்ம பிரெயினில் வந்து ஆழமாக திரும்ப திரும்ப பதிய ஆரம்பிக்கும். இது எப்படி பதியும்? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பிரெயினுக்கு இமேஜினேஷன்னா என்ன, ரியல்னால் என்ன அப்படிங்கிறத பிரித்து பார்க்காது. நம்ம ஆக்ட் பண்ணாலும் இமேஜின் பண்ணாலும் அது ஒரிஜினல் மாதிரி தான் அது வந்து எடுத்துக்கும். இப்படி நடக்கிறது வந்து பிலீஃபாக மாறும். அந்த பிலீஃப் வந்து திரும்ப திரும்ப நம்ம அதை செய்ய அது வந்து பிலீஃபாக மாறி, இந்த பிலீஃப்க்கு வந்து எனர்ஜி இருக்குது, வைப்ரேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் அட்ராக்ஷன் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். And that's so empowering. That to me is my greatest mantra is, you know, truly and tangibly do it, on your fingers do it, like just 5 things. And it's a great exercise to do with someone as well, your kids, your family, you know. Anytime, it's just like 5 things. மேம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு சமயத்தில் யார் கூடயாச்சும் 5 கிரேட்ஃபுல்லான திங்ஸை வந்து நம்ம சொல்கிறாங்க. அதாவது நம்ம இருக்கிறதுக்கு நன்றி உணர்வு சொல்கிறாங்க. அப்படின்னா அதாவது நான் பிறந்ததுக்கு நன்றி, நல்ல அப்பா அம்மாவுக்கு நன்றி, நல்ல குடும்பத்துக்கு நன்றி, இந்த மாதிரி நன்றி சொல்கிறாங்க 5 விஷயத்துக்கு. இந்த மாதிரி சொல்கிறதுனால என்ன ஆகுனா, நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நல்லதை ஃபோக்கஸ் பண்ணால் நல்லது கிடைக்கும். How does visualization help with that? It is everything for me. How so? So if you're going to play an overseas tour, say to Australia or England or something like that, I literally sat down 2-3 months before and I've made a decision in my head that I'm going to take their best bowler on. And when I train in the gym, when I'm practicing, regularly there are visuals running in my head, me dominating that bowler. When I train, I have music on, I'm putting myself in a situation where that guy is bringing the heat onto me and I'm countering that, and you know, that becomes such a reality in your head. And invariably when I went into that situation, I ended up dominating that guy in their own home conditions. விராட் கோலி சார் சொல்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவர் வந்து விஜுவலைசேஷன் பண்ணுவாராம். அந்த பெஸ்ட்டு பவுலரை வந்து எப்படி டிஃபீட் பண்ணுறது, என்னென்ன நடக்கணும், எப்படி பேட்டிங் பண்ணணும், எப்படி பவுலிங் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து விஜுவலைசேஷன் பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்கிறார். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், எதை நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, ரிஹர்ஸ் பண்ணுறீங்களோ, அது வந்து உங்களுக்கு எப்படி நடக்கணுமோ அது வந்து கரெக்டாக நடக்க வைக்கும் அது. And what specifically are you seeing when you're visualizing? I'm actually seeing smashing that bowler all over the field. So I actually feel that emotion in my heart, and I can feel that this is going to happen. And you tune your head or you tune your mind in a way that it's so convincing in your mind that when you're in that situation, your body just takes over because it's already registered in your mind. And when that happens, you feel like, wow man, this is so powerful. Because if something looks difficult and if you don't convince yourself to go out there and achieve the opposite, you're never going to be able to do it. You can't just land in a place and say, I'll see what happens. That way your chances of succeeding become very, very low. And again, it happened naturally, was visualization. 3 months before going to Australia, I started visualizing that I'm taking these bowlers on and I'm going to dominate and I'm going to come out on top. இதுதான் அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது 2 வீடியோக்குள்ளே. என்னென்னா, நான் விஜுவலைசேஷன் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றாரு. எப்படி பேட்டிங் பண்ணணும், எப்படி பவுலிங் பண்ணணும் அப்படிங்கிறத விஜுவலைசேஷன் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறார். 11 या 12 से मैंने डायरी लिखना शुरू कर दिया था, लॉ ऑफ अट्रैक्शन की, भाई मैं ये कर रहा हूँ या मैं वर्ल्ड रिकॉर्ड बना रहा हूँ या वो, तो कुदरती फिर वो सारी चीज़ें அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன், நான் இப்படி பண்ண போகிறேன், நான் அப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஜேர்னலில் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டேன், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. Visualizing became a normal thing. And I never really knew that I had really a very special ability to visualize and to connect the dots, to say to myself, well, if I can see it, then it must be a reality. And I can make it a reality. So for me, the vision became a reality. So it was only then a matter of following through with the work. Because அர்னால்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா,
விசுவலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் நேச்சர் மாதிரி மாறிடுச்சான். நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ப்ரூஸ்லி வந்து ஒரு செம்மையான ஒரு கோட் ஒன்று சொல்லியிருக்காரு. இப்போ அதை கேளுங்க. Don't speak negatively about yourself, even as a joke. Your body doesn't know the difference. Words are energy and cast spells. That's why it's called spelling. Change the way you speak about yourself and you can change your life. What you're not changing, you're also choosing. உன்னை பற்றி ஒருபோதும் எதிர்மறையாக பேசாதே. Even just as a joke, விளையாட்டாக கூட. உன் உடல் அதை நகைச்சுவையாக எடுத்துக்கொள்வதில்லை. நம்ம சொற்கள் சக்தி வாய்ந்த எழுச்சி, அவை மந்திரம் போல செயல்படும். அதனால்தான் அதை ஸ்பெல்லிங், மந்திரம் போல் சொல்வது என்பார்கள். நீ உன்னை பற்றி பேசும் விதத்தை மாற்றினா உன் வாழ்க்கையே மாறிவிடும். நீ மாற்றாமல் விட்டதை நீயே தேர்ந்தெடுக்கிறாய். அதாவது நீ மாற்ற முயற்சி செய்யாமல் இருந்தால் அந்த நிலைமையையே நீ உன் விருப்பத்தால் ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிடும். அதுக்கான அர்த்தம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், பிரெயினுக்கு எது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் எதை சொன்னாலும் அது வந்து ஏற்றுக்கும். நீங்கள் ஜோக்காக வந்து நான் ஒரு பைத்தியக்காரனா அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அது வந்து அப்படி தான் எடுத்துக்கும். அதனால தான் அவர் வந்து அப்படி ஒரு கோட்டாக வந்து அதை சொல்லியிருக்கு. அடுத்து வந்து ஒரு கோட் இருக்குது, இதை கேளுங்க. I fear not the man who has practiced 10,000 kicks once, but I fear the man who has practiced one kick 10,000 times. 10,000 விதமான குத்துக்களை ஒரு முறை பயிற்சி செய்தவனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஆனால் ஒரே குத்தை 10,000 முறை பயிற்சி செய்தவனை பார்த்து உண்மையிலேயே நான் பயமடைகிறேன். இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 10,000 விதமான குத்துக்களை ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஒரு குத்தை 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்து நான் பயப்படுவேன். இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு இது வந்து இருக்குது. இதுக்காக நான் தனியாகவே ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நம்ம ரிப்பீட்டடாக எதை நம்ம வந்து பண்ணுறோமோ அது வந்து நமக்கு பயங்கர சூப்பராக நம்ம அதை வந்து பண்ணுவோம். அதாவது 10,000 தடவை நம்ம ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணால் அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மைக்கேல் ஜாக்சன் வந்து மேனிஃபெஸ்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கே வந்து ஜேர்னல் மாதிரி ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்காரு, மேனிஃபெஸ்டேஷன் லெட்டர். அந்த லெட்டரில் இருக்கிறது இனி மைக்கேல் ஜாக்சன் என்று யாரும் நினைக்கக்கூடாது. முழுமையான ஒரு புதிய கதாபாத்திரம், ஒரு புதிய தோற்றம். நான் அதுவாகவே இருக்க வேண்டும். ABC I want you back பாடிய சிறுவன் என்று யாரும் என்னை நினைக்கக்கூடாது. உலகத்தை அதிர வைக்கும் வகையில் நான் ஒரு புதிய நம்ப முடியாத நடிகர், பாடகர், நடன கலைஞர் ஆக வேண்டும். நேர்காணல்கள் நான் ஒன்றும் பண்ற மாதிரி இருக்க மாட்டேன். நான் ஒரு மந்திரவாதி போல், பரிபூரணவாதி போல, ஆராய்ச்சியாளர், பயிற்சியாளர், மாஸ்டர் தான் ஆக வேண்டும். எல்லாம் பெரியவர்கள் செய்ததை விட கூட நான் மேலாக வேண்டும். என் பயிற்சி முறை நம்ப முடியாத அளவுக்காக இருக்க வேண்டும். தேடிச் சென்று தோண்டி தோண்டி கண்டுபிடிக்கும் வரை நான் நிற்க மாட்டேன். பொழுதுபோக்கு உலகத்தை முழுமையாக படித்து அதை கொண்டு நான் அதை இன்னும் சிறப்பாக்குகிறேன். மிகப்பெரியவர்கள் நிறுத்திவிட்டு சென்ற இடத்தை விட ஒரு படி மேலே நான் எடுத்துக்கொள்வேன். அவர் வந்து புது ஆளாக மாறப்போகிறேன் அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்காரு. சரி, நீங்கள் வந்து இப்போயே வந்து உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்னது எதுவும் உங்களுக்கு சரியாக புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வீடியோ வந்து நான் இன்னும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது விசுவலைசேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இமேஜினேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். விசுவலைசேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதில்ல, அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள்.